உலகநாயகன் கமலஹாசனோட பேக் டு பேக் ஒர்க் பண்ணவங்க ரொம்ப கம்மி. இசையமைப்பாளராக நான் சொல்கிறது அதில் ஜிப்ரன் மிக முக்கியமானவர். உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம், விஸ்வரூபம் 2, கடாரம் கொண்டான், இந்த 5 படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் கடாரம் கொண்டான் தயாரிப்பாளர் கமலுக்கு வேலை பார்த்துருக்காரு. இதில் மிக முக்கியமாக உத்தம வில்லன், அதே மாதிரி விஸ்வரூபம் 2, இதெல்லாம் கமலஹாசன், ஈவன் தூங்காவனம், இதெல்லாம் கமல் ரொம்ப க்ளோஸ் டு அதை முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. பாபநாசம் கூட சொல்லலாம். பாபநாசம் பேர் வச்சதே அவர் தானே, திருஷ்யம் தானே மற்ற மொழியிலெல்லாம். இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, உத்தம வில்லனுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸு, அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு அவர் இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் கிடச்சிது அவருக்கு. அந்த தீம் மியூசிக், உத்தம வில்லன் தீம், அதை எப்படி கன்சீவ் பண்ணேங்கிறத அவர் சொன்னார். அந்த பக்கும் பக 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 அதெல்லாம் பயங்கரம். அதை கன்சீவ் பண்ண விதம், அதில் ஒவ்வொரு மியூசிக்குமே அவர் காரணம் சொன்னார். எப்படி இது கிரியேட் பண்ணோம், எப்படி அந்த வில்லுப்பாட்டு கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு பேட்டியில். அது பார்த்தாலே நமக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அது அப்புறம் நம்ம விஸ்வரூபம் 2ல் ஏற்கனவே ஹிட்டான பாட்டை வேற ஒரு டியூன் போட்டு அவர் மாற்றினது, எல்லா பிஜிஎம், எல்லா படத்துடைய எல்லாமே ஒரு பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஒரு நல்ல டேலண்ட்டு. அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வரும் காலங்களில் அவர் இன்னும் உயரிய இடத்தை பெறணும். நீயா நானா, அதில் இந்த நாய் வளர்ப்பவர்கள், நாய் கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நாய் வளர்ப்பவர்கள்னு சொல்கிறத விட டாக் லவ்வர்ஸு. இதில் என்னென்னா, எழுத்தாளர் ராமநாதன் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னார். அவர் உலகத்தில் பல நாடுகளில் போய் வசிச்சிருக்காரு. அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஹாங்காங்காக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் தெருநாய் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரே கிடையாது. ஏன்னா தெருநாயே கிடையாது. முற்றிலுமாக அங்கே இருக்கிற தெருநாயெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும். ஒரு சில நாடுகளில் நாயை மொத்தமாக கருணை கொலை பண்ணிடுவாங்க. சில நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாயெல்லாம் ஒரு தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் இது பண்ண வளர்ப்பாங்க. அதில் எது வயலண்ட்டாக இருக்கோ அதை கருணை கொலை பண்ணுவாங்க. நோயுற்ற நாய்களை கருணை கொலை பண்ணுவாங்க. நம்ம நகரங்கிறது எப்படி ஒரு நல்ல ரோடு இருக்குது, நல்ல ஒரு மின்சாரம் இருக்குது, நல்ல பாலங்கள் இருக்குது, இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி நல்ல பாதுகாப்பு இருக்கணும். அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப நாய் மேலே பாசமாக இருக்கா, நீங்கள் நாயை தத்தெடுத்து வளங்க, அதுதான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கோர்ட்டு என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் மனிதர்கள் நடக்கிறதுக்கு தான் சாலை. நாய் தெருநாய்ங்கிறது வளர்ந்த நாடுகளில் இல்லைங்கிற பாயிண்ட்டை அழகாக சொல்லிட்டாரு.